அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது இன்று திரைக்கு வந்திருக்கிற கூலி படத்தோட விமர்சனம். கூலி கூலி கூலின்னு கூவிக்கிட்டே இருந்தாங்க. கூலி எப்படி கூவி இருக்குது, கூலி எப்படி ஜாலியாக இருக்குதா, யாரையாவது காலி பண்ணுதா, யாரோடைய ஜோலியாவது முடிச்சுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு அருமையான படங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் கதையெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. லோகேஷ் கனகராஜ் அப்படியே கொஞ்சம் பேட்டையில், அப்படியே கொஞ்சம் மாஸ்டரில், அப்படியே கொஞ்சம் விக்ரமில், அப்படியே கொஞ்சம் லியோவில். என்னடா இது மாஸ்டர், லியோ, இந்த படம்லாம் லோகேஷ் கனகராஜோட படம். அது என்ன பேட்டையை வேறு சொல்கிறாரு இந்த ரிவ்யூவர் அப்படின்னு நீங்கள் பார்க்குறது புரியுது. ஆமாம், ஓப்பனிங் சீனு பேட்டை தான். ஓப்பனிங்னா ரெண்டாவதாக வர்ற சீனு. ஃபஸ்ட்டு காளி வெங்கட் என்னென்னா, அவர் ஒரு ஹார்பரில், நம்ம ஒரு ஹார்பரில் விசாகப்பட்டினம் ஹார்பரில் 14,000-15,000 தொழிலாளர்களோட வேலை பார்த்துட்ருப்பார். அவர் போலீஸ் இன்ஃபார்மர் அப்படிங்கிறது தெரிஞ்சு வில்லன், நம்ம மஞ்சுமோல் பாய்ஸ் அவர் தான் அந்த படத்தோட வில்லன். அவருக்கு தலைமையில் இருக்கிறவர் நாகார்ஜுனா. அவர் பேர் சோஹித் சாகிரோ ஏதோ ஒரு பேர், அந்த மஞ்சுமோல் பாய்ஸ் அந்த நடிகர். ஒரு பள்ளங்களுமா மண்டையுமா, அதுக்கு நான் நல்லா இருக்கிறேன் போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறார் ஒரு லுக்கு. அவரை வில்லனாக போட்டிருக்காங்க. நடிப்பு பின்னி எடுத்துடுறாப்புல. மோனிஷா அந்த பாட்டு, மோனிகா பாட்டு அவர் தான். ஆனால் அந்த பாட்டில் பூஜா ஹெக்டேக்கு போல் தமனாவே ஆடிருந்தா இன்னும் நல்லா இருக்குமேன்னு சிலருக்கு தோணுச்சு. எனக்கும் கூட அப்படி தோணுச்சு. ஆனால் எனக்கு தமனாவை தான் அந்த பாட்டில் ரசிச்சிட்டோம் ஜெயிலரில், இல்லை பூஜா ஹெக்டேவை ரசிப்போங்கிற எண்ணமும் வந்தது. ஏன்னா நான் அந்த பூஜா ஹெக்டே, இந்த பேட்டையோட சின்ன, அதாவது ரஜினி ஒரு ஹாஸ்டல் வச்சுக்கிட்டு அவர் சென்னையில் அங்கே படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வெறும் 750 ரூபா தான் மந்த்லி ஃபீஸு. 3 வேளையும் சாப்பாடு ஃப்ரீ. கூட ஒரு 5-6 பேரை வச்சுக்கிட்டு மாறன், நம்ம காமெடி நடிகர் சந்தானம் ட்ரூப்பில் இருப்பார் இல்லைங்களா, அவர் தான் அவருக்கு கையால் மாதிரி. இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க. இன்னும் நம்ம சசிகுமார், சுப்பிரமணியபுரம், நாடோடிகள்லாம் பார்த்தேன். அந்த தம்பி ரொம்ப நாளைக்கு அப்புறம், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, பிரமாதமாக இதுலேயும் 2-3 சீன் தான் வர்றாரு, அவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல மனசுக்காக லோகேஷ் கனகராஜை பாராட்டலாம். என்னடா கதையை சொல்கிறேன்ட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்க இல்லைங்களா, அங்கே தாங்க கதைன்னு ஒன்றும் பெருசாக கிடையாதுங்க இந்த படத்தில். ஆனால் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. 2 மணி நேரம் 40 நிமிஷத்துக்கு மேலே படம். ஆனால் அது போனதே தெரியல. அது ரஜினியா, உள்ளே வர்ற நாகார்ஜுனாவா, உபேந்திராவா, ஆமீர் கான் எப்போ வருவார்னு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. அவர் தோஹாவிலேருந்து கிளம்பி வர போகிறாருன்ற லெவலில் பில்டப் கொடுக்குறப்ப அது ஆமீர் கான் தான் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடுது. என்ன கதை? நான் கூட நேற்று விளையாட்டாக சொன்னேன், என்ன ரஜினி எங்கேயாவது கூலியாக இருப்பார், அங்கே அநியாய ஆக்கிரமம் நடக்கும், அதை தட்டி கேட்பார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த குரூப் பெருசாக வளர்ந்துடும். ரஜினியோட யாராவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ரஜினி போய் அடித்து துவம்சம் பண்ணி அந்த குரூப்பை காலி பண்ணி இது பண்ணுவார். இதில் என்னென்னா எக்ஸ்ட்ரா ஒன்று பார்ட் 2க்கும் லீடு கொடுத்து முடியுது. ரஜினி திருப்பியும் அந்த கொடூர வில்லன்களோட கைகோத்தாரா என்ன, யாருக்காக அவர் இறங்கி போராடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் உயிர் நண்பன் சத்யராஜ், உபேந்திரா, இவங்கெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல கூலியாக வேலை பார்க்குறாங்க. அங்கே ஹார்பர் தான். அதுவும் அங்கே கடத்தல் குட்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா, தொழிலாளிகளை அப்பப்போ அவங்களோட ஆர்கன்ஸ்லாம் திருடுறாங்க. அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இருக்குது. அப்போ தொழிலாளிகள் பாதிக்கப்படுறாங்க, கொண்டு போடுறாங்க. அப்போது ஆர்கன்ஸ் கிடையாது பாருங்கள், குழம்புது. லோகேஷ் கனகராஜ் நான் லைனரில் தான் கதை சொல்லுவார் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். என்னன்னா ஃப்ளாஷ்பேக்கில் ரஜினி யார், நாகார்ஜுனா யார், நம்ம உபேந்திரா யார் எல்லாம் காட்டுறாங்க. ஆனால் இப்போது கரண்ட்டில் ரஜினிக்கு வில்லனா நாகார்ஜுனா இருக்கிறாரு. அப்போது அவருக்கு ஒரு நாள் அவருக்கு எதிராக போய் ரஜினி உட்கார்றாரு. ரஜினி இந்த கூலி தொழிலாளிகளுக்காக தன் குடும்பத்தையே இழந்திருக்கிறாரு. அவரால் ஒரு பெரிய ஷிப்பில் கடத்தப்படுற கூலி தொழிலாளிகளில் ஒரு 20 பேரை தான் கடத்த முடியுது. திரும்பி வர்றாரு. வந்தவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை வச்சுக்கிட்டு வெளிப்பார்வைக்கு மேன்ஷன் அப்படின்ட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ளாரே ஏதாவது ஒரு சம்பவம்னா எனக்கு தெரியணும், கிட்டத்தட்ட நான் யார் தெரியுமா இதுக்கு முன்னாடி அப்படின்ற பாட்ஷா கதை தாங்க. அதை வேறு ரூபத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ரஜினியோட உழைப்பு, நடிப்பு, ஐயோ சூப்பர் ஸ்டார் தாங்க. அவரை ஹேண்டில் பண்ண லோகேஷ் கனகராஜ் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் அவரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இத்தனை ஹீரோக்களை படத்துக்குள்ளார போட்டிருக்காங்க. பேன் இந்தியா மூவி. ஆமீர் கான் எப்போ வருவார்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஒரு பக்கம் நாகார்ஜுனாவுக்கு அப்படி ஒரு வில்லத்தனம். குபேரா படம் தனுஷ் நடித்து சுமமாக பார்த்தோம், அதை விட பல மடங்கு வில்லத்தனம்.
அதுலேயே ஒரு கொடூரமான மனுஷனாக மாறுவார். இதில் கொடூரமானவராக தான் வர்றாரு. அதே மாதிரி உபேந்திராவுக்கு வந்து ஒரு 2-3 சீன் தான், ஆனால் பிரமாதமாக இருக்குது. ரஜினிக்கு வந்து சப்போர்ட்டாக அப்படி கையை தட்டிட்டு அந்த அவங்களுக்குள்ளார ஒரு பாண்டிங் இருக்குது இல்லைங்களா, பெங்களூர் பாண்டிங், அதை வந்து கரெக்டாக ஒரு சீனில் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ ரஜினி வந்து தன் நண்பர் சத்யராஜ் கொலை செய்யப்படுறாரு. ஃபஸ்ட்டு அது வந்து மாரடைப்பால் சாவுன்னு ஓப்பனிங் சீனே தான். காளி வெங்கட்டை திருத்து கட்டினதுக்கப்புறம் சத்யராஜ் அந்த கும்பல் ஏன் கொன்னுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வித்தியாசமாக விட சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட சத்யராஜ் கண்டுபிடிச்ச ஒரு கருவியால் இவங்க கொல்றவங்களெல்லாம் சுவடு தெரியாமல் சாம்பலாக்குற ஒரு வேலையை பார்க்குது அந்த வில்லன் கும்பல். ஏன் கொல்லுது? எவனாவது இந்த கூட்டத்துலேருந்து அந்த கூட்டத்துக்கு தகவல் சொன்னானா, போலீஸ்க்கு இன்ஃபார்மராக இருந்தானா, அவங்கள மட்டும் கொல்லலைங்க, அப்பப்போ 10 தொழிலாளர்களை கொன்று இது பண்ணுறது. அது ஏன் அப்படின்னா, அங்கே தான் இந்த ஆர்கன் திருட்டு அருமையாக அந்த காட்சிகள், அந்த மிஷினில் உட்கார வச்சு பஸ்பமாக்குற சீன்லாம் ஏன் அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, நமக்கே ஒரு நிமிஷம் கொலை நடுங்கிடுது. அருமையாக பண்ணியிருக்கிறாங்க. ரஜினி இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கிளைமாக்ஸில் வில்லன் நாகார்ஜுனாவோட மோதுறப்போ தான் தெரியுது என்ன ஏது சம்பந்தம், ஏன் ரஜினி இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கார். இது இல்லாமல் சத்யராஜோட 3 பெண்களுக்கும் இவர் தான் வந்து கார்டியனாக மாறுறாரு. சத்யராஜ் இறந்ததுக்கப்புறம் முதல்ல ஸ்ருதிஹாசன் இவரை ஏற்றுக்க மறுக்கிறாங்க, உங்களால் தான் எல்லாம் வெளில போங்க, எங்கள் அப்பா டெத்தை பார்க்கக்கூடாதுன்ட்டு. உண்மையாகவே சத்யராஜுக்கு 3 பெண்களா, ஸ்ருதிஹாசனுக்கு சத்யராஜ் தான் அப்பாவா, என்ன ஏதுங்கிறதுக்கெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் அங்கங்கே விளக்கம் கொடுத்துட்டே வராங்க. சில சீன்ஸ் கொஞ்சம் திராபையாக இருந்தாலும் சில சீன்ஸ் வந்து நம்மளை வந்து ஹைப் பண்ணுது. அதுவும் ரஜினிங்கிற ஒரு மாஸ் ஹீரோ, அதுவும் பழைய மியூசிக்கில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னு போடுறப்போ நம்மள அறியாமே ஒரு உந்துதல் வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் இன்ட்ரோவில் வரைக்கும் நல்ல கிரிப்பாக போகுது. இன்ட்ரோவுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்ப முடியாத ஹம்பக் கதை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அங்கங்கே தொய்வு இருந்தாலும் கிளைமாக்ஸில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பார்த்தா நம்ம யூகிக்க முடியாத கிளைமாக்ஸ். என்ன சொல்ல போனால் அந்த தயாளன் அப்படிங்கிற கேரக்டரில் அந்த சோபின் அந்த மலையாள நடிகரும் சரி, அவரோட ஜோடியாக வர்றா பாருங்கள், வில்லித்தனம், அவள் பண்ணுற ட்விஸ்ட்லாம் இருக்குது பாருங்கள். அவளை வந்து எப்படி வந்து நாகார்ஜுனா வந்து சாகடிக்கிறாரு, ஏன் நாகார்ஜுனா சாகடிக்கிறாரு, ரஜினிகிட்ட சொன்ன அசைன்மெண்ட்டு, நாகார்ஜுனாக்கிட்ட ஒரு கட்டத்தில் ரஜினியே ஜாயின் ஆகிடுவார் வேலைக்கு. அதெல்லாம் செஞ்சாரா ரஜினி, என்ன பண்ணார், இறுதியில் நாகார்ஜுனாவுக்கும் ரஜினிக்கும் எப்படி டக் ஆஃப் வார் அப்படிங்கிறதுலாம் வேறு லெவலில் சொல்லியிருக்குது. சில சீன்ஸ் யூகிக்க முடிஞ்சாலும் பல சீன்ஸ் அதுவும் கிளைமாக்ஸ் நீங்கள் யூகிக்கவே முடியாது. ஐயோயோ, ஆமீர் கான் வந்து இறங்கி 2 ஹெலிகாப்டரில் பண்ணுற அயோக்கியத்தனம், எங்கடா விட்டா தலைவனையும் போட்டு தள்ளிடுவாரா அப்படின்னு பார்த்தா அங்கே தாங்க டேர்னிங் பாயிண்ட்டு. அருமையாக பண்ணியிருக்கிறாரு. லோகேஷ் கனகராஜ் வந்து ஹெவி வெயிட்டாக ஒரு கதையை எடுக்காமல் தன் படங்கள்லேருந்தே மாஸ்டர், இந்த லாரியில் ஸ்ருதிஹாசனை வச்சுக்கிட்டு இந்த படங்கள்லாம் கடத்துகிறப்ப பார்த்தா ரஜினி வந்து கைதி கார்த்தியை ஞாபகம் கொடுத்துட்டாரு. அடுத்து மாஸ்டர் படம், லியோ படம் சீன்ஸு நிறையா வருது. அதே மாதிரி விக்ரம் படத்துலேருந்து சில சீன்ஸ். இது எல்லாத்துக்கும் மேலே பேட்டையை நான் ஏன் சொன்னேன், கார்த்திக் சுப்ராஜ் படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரஜினி ஹாஸ்டல் வார்டனாக இருப்பார், இதில் மேன்ஷன் உரிமையாளராக இருக்கார். அதே மாதிரி தான் அந்த பாட்டு ஓப்பனிங்காக அந்த கர்ச்சிப்பை இப்படி பண்ணுற பாட்டு, அப்புறம் வாட்சால் பண்ணுற விஷயங்கள், கிளைமாக்ஸில் அப்பா இவங்க வந்து பொருள் தான் கடத்துகிறாங்க, தங்கம் தான் கடத்துகிறாங்க, வைரம் தான் கடத்துகிறாங்க, வாட்சுக்குள்ளார எதையோ வச்சு கடத்துகிறாங்க அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கெல்லாம் மேலே என்ன பண்ணுறாங்க அயோக்கியத்தனம். இதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கும்பல் தலைவனாக இருக்கிறார். யார், என்ன, ஏன், இதுக்கப்புறம் நாகார்ஜுனாவை தீர்த்து கட்டியாச்சு. இந்தியாவில் அந்த வேலையை செய்கிறதுக்கு யாரும் இல்லை. இதுக்கப்புறம் செய்ய போகிறது ரஜினியா உபேந்திராவாங்கிற மாதிரி ஒரு கிளைமாக்ஸை கொண்டு வந்து நிறுத்தின இடத்துல எனக்கு லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன் பிடிச்சி போச்சு. ஆனால் லோகேஷ் கனகராஜ் இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஹீரோக்கள், அவருக்கு என்ன போன பிறவி அதிர்ஷ்டமாக என்னன்னு தெரியல, அவர்கிட்ட மாற்றுறதெல்லாம் பெரிய பெரிய ஹீரோக்கள் தான். விஜய், கமல், ரஜினி, அதுக்கு முன்னாடி கார்த்தி எப்படின்ட்டு. மாநகரம் தான் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து சாதாரணமான லெவலில் உள்ள 2 ஹீரோ, அவங்களே இன்றைக்கி பெரிய ஆட்கள் ஆகிட்டாங்க. ஸோ அந்த மாநகரம் கைதியில் இருந்த ஒரு ஈர்ப்பை இன்னும் கொஞ்சம் இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்கலாம். விக்ரமில் இருந்த அளவுக்கு அதை தாண்டியே இருக்குது. ஆனால் லியோலாம் இந்த படத்தோடு கம்பேர் பண்ண முடியாது. உண்மையாக நல்லாவே இருக்குது இந்த படம். மொத்தத்தில் ரஜினிகாந்தோட நடிப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்குது. அதுவும் இந்த சத்யராஜ் பெண்கள்கிட்ட ஒரு சென்டிமெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, அப்புறம் சத்யராஜ் பெண்கள் வந்து அதாவது அந்த 3 பெண் குழந்தைகள் அவரோட குழந்தை மட்டும் இல்லை அப்படின்னு தெரிய வர்றப்போ அவருடைய முகபாவங்கள்லாம் வேறு லெவல். அதே மாதிரி சத்யராஜ் கொஞ்ச நேரம் தான் வர்றாரு, கொல்லப்படுறாரு, ஆனாலும் அதே மாதிரி அவருடைய நடிப்பு. நாகார்ஜுனா மிரட்டி இருக்கிறாங்க மனுஷன். அதே மாதிரி இந்த மஞ்சுமோல் பாய்ஸு அந்த வில்லன் நடிகர் அருமையாக பண்ணியிருக்காப்புல. ஐயோ, திரும்ப திரும்ப
புதைச்சும் பழிச்சுப்பாங்க அவன். அதுக்கப்புறம் கிளைமாக்ஸில் அவனுக்கு ஒரு பெரிய பெரிய குழி தோண்டுவாங்க பாருங்கள், வேற லெவலு. ஸ்ருதிஹாசன் உண்மையாக லோகேஷ் கனகராஜ் கமலோட ரசிகர் அப்படிங்கிறது சில இடத்துலலாம் ரஜினியோட இம்பார்ட்டன்ட் இருக்கிற மாதிரி இருந்தது ஸ்ருதிஹாசனுக்கு. அப்படி வந்து கமலோட ரசிகருங்கிறனாலே என்னவோ தெரியல, உண்மையாக ஆமீர் கானுக்கும் அது தேவையான அளவு பண்ணியிருந்தார். உபேந்திரா எல்லாருமே, உபேந்திராவை மட்டும் இன்னும் கொஞ்சம் ஒருவேளை பார்ட் 2ல் பண்ணுறாரு எனக்கு தெரியல. நிச்சயமாக கூலி ரஜினி ரசிகர்களுக்கு செம ஜாலி என்ன, சில சீன்ஸு நம்மளை பண்ணிடுறது காலி. அதே நேரம் லோகேஷ் கனகராஜ் வந்து யாருடைய ஜோலியும் முடிக்கல இந்த படத்தில். பார்ட் 2க்கு லீடு கொடுத்து நிறுத்தியிருக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. நீங்கள் போய் பாருங்கள், இதே உங்களுக்கு தோணலாம். இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜை தாண்டி உழைச்சிருக்கிறது ரஜினி, மியூசிக் டைரக்டர் அனிருத், கேமராமேன் கிரீஷ் புருஷோத் அவர், இது இல்லாமல் ஸ்டென் மாஸ்டர் அன்பரி, இவங்க எல்லாரையும் தாண்டி உழைச்சிருக்கிறது அவர் தான். ஃபைட்ஸு ஆக்ஷன் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக அசராமல் பார்ப்பீங்க. கூலி உங்களை ரொம்பவே ஒரு 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 எத்தனை பேர் ஜோலியாக ரஜினி முடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜாலியாக உங்களை டெம்ப்ட் பண்ணி வைக்கும். அதுக்கு நான் கேரண்டி. போய் பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.